ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மார்ச் மாதம் முதல் பைபிள் ஸ்டடி கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். பிரைஸ்லா. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் என் வீட்டில், என் ஜெப வீட்டில் உங்களை நான் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன்னு ஆண்டு சொல்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை எப்போ மகிழ்ச்சி வரும்னா, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது, அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நம்ம பைபிள் ஸ்டடியிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம 13வது அதிகாரத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள போகிறோம். 13வது அதிகாரத்தை பவுலுடைய ஊழியங்களை பார்த்தோம், பேதுருடைய ஊழியங்களை பார்த்தோம், அப்போஸ்தலருடைய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேரை குறித்து பார்த்தோம். இப்போது பேதுருடைய ஊழியம் 12வது அதிகாரத்துக்கு முன்னாடி அப்படியே முடியுது. அதாவது இந்த இடத்துல அப்போஸ்தலர் அப்படி இல்லை. அதுக்கடுத்து தேவன் ஆண்டோடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா, பவுல் எப்படி ஆண்டவர் பவுலை சந்தித்தார் என்று நம்ம ஏற்கனவே தியானித்தோம். அவன் முதலாவது எப்படி இருந்தான்? கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருந்தான். தேவன் மதியான வேளையிலே அவனை சந்தித்து அவனை தம்முடைய சீசனாக மாற்றினார். அதுக்கு பிற்பாடு அவன் வைராக்கியமாய், யூத மார்க்கத்தில் அவன் எவ்வளவு வைராக்கியமாக இருந்தானோ அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளே அவன் என்ன செஞ்சான்? வைராக்கியமாக மாறினான் என்பதெல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த 13வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். இதில் ஒரு 3 வசனங்கள் வாசிக்கலாமா? ஒரு 4 வசனம் வாசிப்போமா? அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும், நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும், சிரேனே ஊரானாகிய லூகியும், கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும், சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் என்ன செஞ்சாங்களாம்? இருந்தார்கள். பாருங்க, இந்த சபையில் தீர்க்கதரிசியும் இருக்கிறாங்க, போதகர்கள் இருக்கிறாங்க. இப்போ போதகர்கள் யாருன்னா மேய்ப்பர்கள், டீச்சிங், தேவ வார்த்தையை சொல்லும்போது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போது பவுல் பிரசித்தப்பட்ட அப்போஸ்தலனாக இன்னும் மாறலை. அவங்க சபை கூட உட்கார்ந்துருக்கிறான். அப்போது இவங்க தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் உட்காந்து அப்படி ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார். பாருங்க, அவங்க சபையில் உபவாசித்து ஆராதனை செய்து உபவாசித்து ஆண்டவரை தேடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போது உபவாசம் அப்படின்னா பட்டினி அல்ல. அல்லேலூயா. சாப்பாடு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு அந்த நேரத்தில் எங்கே உட்காந்துருக்கணும்? ஒன்று சபையில் உட்காந்து, ஏன்னா ஜெப வீட்டில் உட்காந்து தேவ சமூகத்தில் நாம் ஆராதனை செய்து, இப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது நமக்கு அந்த சரீரம் நல்லா ஒத்துழைக்கும். கொஞ்சம் ஓரளவு சாப்பிட்டு சாப்பிடாம பொதுவாக இருந்துட்டு தேவனை ஆராதிக்கும் போது ஒரு மனம் கிடைக்குது. இப்போ வாரத்தில் நாமும் கூட ஒரு வேளையாவது உபவாசம் போடலாம். ஒரு வேளையாவது என்ன செய்யலாம்? அது நம்முடைய சரீரத்துக்கு நல்லது. ஒரு நாள் உபவாசம் போட்டால் ரொம்ப நல்லது. காலையிலேருந்து சாயந்தரம் வரை உபவாசம் போட்டுட்டு வெளியே என்ன செய்யக்கூடாது? சுற்றக்கூடாது. இல்லைன்னா வீட்டில் போய் வேலை செஞ்சிடக்கூடாது. உபவாசம் போட்டால் சர்ச்சுக்கு வரணும், இல்லைன்னா வீட்டில் அமைதியாக உட்காந்து நல்லா பாட்டு பாடி அப்படிலாம் நம்ம செய்யும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தரிசனங்கள் இதெல்லாம் தட்டையாக இருக்குதோ அதெல்லாம் உடையும். குடும்பமாக உபவாசிக்கலாம். அப்போது அப்படிலாம் நீங்கள் தீர்மானிக்கணும். அப்போ அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து, அப்போ உபவாசத்துக்கு முன்னாடி என்னது நோக்கம் என்னது? நான் உபவாசிக்கிறேன் அப்படியே சோர்ந்து போய் அப்படி இருக்கக்கூடாது. இல்லையா? புதிய ஏற்பாட்டுடைய உபவாசம் எப்படின்னா, நீ உபவாசிக்கிறது வெளியே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. எங்கள் பாஸ்டர் 40 நாள் உபவாசிக்காரு, அவர் 21 நாள் உபவாசிக்கிறது வெளியே தெரியக்கூடாது. ஜெபிக்கிறது வெளியே தெரியக்கூடாது, உபவாசிக்கிறது வெளியே தெரியக்கூடாது, கொடுக்கறதும் வெளியே தெரியுது. 3மே ரகசியமாக இருக்க வேண்டும். அப்போது நம்ம இந்த இந்த தீர்மானம் எடுப்போமானால்
தேவன் நமக்காக செயல்படுவார். பிரைஸ்லா. வாரத்தில் ஒரு நாள் நீங்களாக தீர்மானம் எடுக்கலாம். ஒரு 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 கிழமையை, ஏன்னா நம்ம தீர்மானம் எடுக்காத வரை ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியும். ஒரு வெள்ளிக்கிழமை நான் உபவாசிக்கிறேன், சனிக்கிழமை நான் ஒரு காலையில் மட்டும் நான் உபவாசிக்கிறேன், ஒரு 3 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். இல்லை நைட்டு உபவாசிக்கலாம். நைட்டு ஒரு 7 மணிலேருந்து ஒரு நைட்டு வர அப்படியே உபவாசிக்கிறேன், எதுவும் சாப்பிடாமல் ஜெபம் பண்ணுறேன், ஆராதனை செய்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு பகுதி நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும்போது உங்களுக்கும் தேவனுக்கும் சத்தம் ஐக்கியம் இணையும். இல்லையா? உங்களுடைய ஸ்பிரிட் அப்படியே மகிழ்ச்சியாக மாறும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உபவாசிக்கும் போது. எதையும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லா கவலையும் அவர் மேலே வச்சுட்டு ஸ்தோத்திரம் நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். உபவாசிக்க நேரத்தில் என்ன செய்யலாம், பைபிள் இப்போ மத்தேயுவை வாசித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாசித்து முடிக்கலாம். மத்தேயுவை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 3 மணி நேரம் நெஞ்சிடும், ஓடிடும், ஸ்தோத்திரம் பண்ணிடலாம். அப்படிலாம் நம்ம வர நாட்களில் தீர்மானம் பண்ணுங்கள். அப்போது என்ன நடக்குதுன்னா, நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அல்லேலூயா. ஆராதனை செஞ்சாங்க, உபவாசித்தாங்க, ஜெபம் பண்ணினாங்க, கைகளை வைத்தார்கள். அப்போது இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். ஆராதனை செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், வாரத்தில் ஒரு வேளையாவது உபவாசிக்க வேண்டும். பிரைஸ்லா. அது செய்யுங்க. ரொம்ப உங்களுடைய நீங்களும் ஹெல்த்து நல்லா ஆயிரும், ஸ்லிம் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. நல்லா ஆயிடுவீங்க. உள்ள ஸ்பிரிட் உள்ளான மனிதன் என்ன செஞ்சிருவான், நாளுக்கு நாள் வலுவான். இப்போ அப்படிலாம் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு உபவாசிக்கலாம். நம்ம என்ன நோக்கம் என்னென்னா தேவனோடு உட்கார்ந்துருப்பது, அவ்வளோதான். பிரைஸ்லா. நோக்கம் பட்டினி கிடையாது. பட்டினியாக நிறைய பேர் பட்டினியாக இருக்காங்க, அது உபவாசம் இல்லை. உபவாசம் என்பது தேவனோடு ஐக்கியப்படுவது, தேவனோடு நேரத்தை செலவழிப்பது. அப்போது இங்கே ஒரு காரியம், இங்கே வேத வசனம் சொல்லுது, நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். பிரைஸ்லா. இப்போ பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு சீசர்களோடு இருந்தார். அதுக்கடுத்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் அவங்களுக்கு தரிசனமாகி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் சொன்னார், நீங்கள் வெளியே எங்கேயும் போக வேண்டாம். நம்மளை வாசித்தோம் 2வது அதிகாரத்தில், மேல் வீட்டு அறையில் நீங்கள் போய் காத்திருங்க. அப்போஸ்தலர் முடியல, அவங்க மேல் வீட்டில் காத்திருந்த போது தான் ஆவியானவர். அப்போது இங்கே இந்த பூமியில் இப்போ யாருடைய பொறுப்பில் சபை நாம் இருக்கிறோம்? பாருங்க, பிதாவாகி தேவன் இயேசுவை அனுப்பினார். இயேசு இந்த வந்தார், 3 ஆண்டு ஊழியம் செய்தார், சீசர்கள் கூட இருந்தார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. இப்போயும் சொல்கிறேன், இப்போ யாருடைய பொறுப்பில் சபையும் நாமும் இருக்கிறோம்? அல்லேலூயா. கையை தட்டுங்க. பிரைஸ்லா. பிதாவாகி தேவன் உன்னதத்தில் இருக்கிறார், கிறிஸ்து இப்போ அவரோடு கூட அமர்ந்திருக்கிறார். இப்போ யாரோடைய வேலை தெரியுமா? நமக்குள்ள ஆவியானவர். இப்போ சபையுடைய பொறுப்பு யார் தான்? இப்போது எப்படி சீசருக்கு கூட இயேசு கிறிஸ்து இருந்தது போல் நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆவியானவர் இருக்கான்னா நான் அந்நிய பாஷை பேசினா மட்டும்தான் ஆவியானவர் என் கூட இருக்காரா? அப்படி அல்ல. அல்லேலூயா. இயேசு தான் ஆண்டவர் என்று வெளிப்படுத்தினதே ஆவியானவர் தான். அந்நிய பாஷை என்பது தேவன் நம்ம கொடுத்த கிஃப்ட், பரிசு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் கேட்கும்போது அந்நிய பாஷை வரும் என்ற பரிசையும் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் இல்லாமல் இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னு அந்த வெளிச்சம் நமக்கு எப்போ வந்துச்சு தெரியுமா? ஆவியானவர் தான் நமக்கு கொடுத்தார். ஆவியானவர் இல்லாமல் இயேசு தான் ஆண்டவர்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் இங்கே உள்ளே இருந்துட்டு இப்போ எப்படி ஜெபிக்கிறார்னா, இயேசுவின் நாமத்தில் பிதாவின் சித்தத்தை நோக்கி அவர் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார். இப்போ பொறுப்பு யார் தான்? பரிசுத்த ஆவியானவர். இப்போ நம்ம ஆவியானவரோடு, ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி இருக்கிறார். நம்ம கூட இணைந்து இயேசுவின் நாமத்தில் இப்படி கேளு, இந்த வசனம் இப்படி போட்டிருக்குது, உனக்காக பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனே அனுப்பியிருக்கிறார். அப்போ கம்ஃபர்டர் அப்படின்னா நமக்கு உதவி செய்கிறவர்.
நம்மளை தேற்றக்கூடியவர். எப்படி ஒரு ப்ரேயர் பார்ட்னர் கிடைக்கும் பாருங்கள், நம்ம கூட நம்முடைய ஆவிக்கு சேர்ந்தவங்க கூட நம்ம காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், அவங்களோட எல்லாமே சொல்லலாம். அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம அவங்களுக்கு ஜெபிக்கிறது, அவங்க நமக்காக ஜெபிக்கிறது. அதுபோல் பார்ட்னர்ஷிப் ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த வசனத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எதுக்காக ஆவியானவங்க இருக்காருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு போங்க. இப்போ அங்கே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். உண்மையாகவே ஆவியான உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா, ஒரு வாரம் நீங்கள் சபைக்கு வராட்டா அது ஒரு உணர்த்துவார். இல்லையா? இன்றைக்கி இந்த வாரம் என்ன செய்தி பாஸ்டர் கொடுத்தீங்க, அதுக்கு எனக்கு அனுப்புங்க, நான் அதை கேட்கணும்னு சொல்லுவார். அதிலே கண்டுபிடிச்சிடலாம் ஆவியானவங்க கூட இருக்கிறாரா, உங்களை உணர்த்துறாரா, உங்களை நடத்துகிறாரான்னு தெரிஞ்சிடும். ஆவியான இருப்பார் தான், ஆனால் இவங்க கேட்கணும் பாருங்க. பிரேசிலா. ஆனால் உண்மையாகவே பாராட்டுறேன், சில மக்கள் ஒரு வாரம் வர முடியாட்டாலும் ஐயோ எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, எத்தனையோ மாதங்கள் வராதமாக இருக்குது, அதெல்லாம் சூப்பர். அல்லேலூயா. அவங்களாம் ஆண்டவரோடு கொஞ்சம் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் இருக்க ஆட்கள் கூட அவர் பேசிட்டு தான் இருக்கார், இவங்க சுற்றி இணைஞ்சிட்டாங்க, ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, நான் விசுவாசம் இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும், ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஒரு வாரம் மிஸ் பண்ணிட்டா எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா நமக்குள்ளே இருந்து சபைக்கு போ. இப்போ நம்ம போகாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ உணர்த்துவார், ஐயோ நீ சபைக்கு போ, அந்த ஒரு வெறுமை இருக்கும். இல்லையா? இல்லையா? இப்போ அதாவது அப்படி இருப்போமானால் அது நமக்கு நல்லது. இப்போங்க நம்ம சரீரத்தில் குண்டு ஊசி, இன்றைக்கி நாங்கள் காலைல ஒரு சின்ன லேபுக்கு போயிருந்த ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்தேன், டக்குன்னு குத்துனாங்க, ஆன்னு இருக்குது. அல்லேலூயா. சரீரத்தில் எப்படி இருக்குது, வலி இருக்குது, அதுதான் உணர்வு. அல்லேலூயா. ஐயோ சர்ச்சுக்கு போகலையே, அந்த உணர்வு. அல்லேலூயா. அப்போ இப்போ கல்லில் குத்துனா வலிக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் நம்ம ஒரு வாரம் நடணும், அந்த செய்தியை திரும்ப கேட்டு அப்படிலாம் நம்ம பழக்கம் பண்ணணும். ஆண்டவரே நான் இந்த வாரத்தில், ஏன்னா அந்த வாரத்துடைய வார்த்தை தான் என்னை நடத்துது அப்படி நீங்கள் வந்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. என்ன தோல்வி வந்தாலும், எவ்வளோ பலவீனம் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை தூக்கிடுவார். என்ன கனெக்ஷனில் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், ஆண்டவரே ஐயோ நான் போகாமல் போயிட்டேனே, ஐயோ நான் பைபிள் ஸ்டடிக்கு வராமல் போயிட்டேனே, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகாமல் போயிட்டேனே அப்படின்னு ஒரு உணர்வை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் அழைத்த ஊழியத்துக்கு அவங்களை பிரித்து விடுங்கள். இப்போ இங்கே யார் தான் பொறுப்பு? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஆவின்னு கேட்டிங்கன்னா உங்களை அபிஷேகம் பண்ணுவார், அந்நிய பாஷை வரத்தை கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஜெபிக்க உதவி செய்ய, ஆண்டவரே நான் சர்ச்சில் போய் வசனத்தை நல்லா கேட்கணும் ஆண்டவரே அப்படின்னா உதவி செய்வார். ஆவிக்குரிய வாழ்வில் எல்லா பகுதியிலையும் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் இருக்கிறார். இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? உங்களுடைய எத்தனை பலவீனமானாலும் அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளோட பலவீனம் எல்லாம் நம்ம சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அவர். அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லலாம், அவர் ஷேர் பண்ணலாம். ஆண்டவர் நம்ம நடத்துவார், நம்மளை பலப்படுத்துவார். ஏன்னா அவருடைய பெயரே தேற்றவாளன். பேரேன்னு ஒரு தாயிட்ட போய் ஒரு பிள்ளைங்க எதனாலும் போய் சொல்லி என்ன செய்யுங்க, ஏன்னா தாயோடைய அன்பை புரிஞ்சுக்குங்க, தாயினை தேற்றுவாங்கன்னு. அப்போது இப்படிப்பட்ட காரியங்களை இப்போ நடக்குது. இப்போது அவர்கள் அப்படியே 4வது வசனம், அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சிப்புரு தீவுக்கு போனார்கள். இங்கே தாங்க பவுலுடைய ஊழியங்கள் ஆரம்பிக்கிறது. நம்ம பேதுருடைய ஊழியங்களை பார்த்துட்டே வந்தோம். இப்போ தான் இந்த பவுல் தான் திருச்சபைக்கு மிகவும் முக்கியமான அப்போஸ்தலர். ஏன்னா இந்த சபை எப்படி இருக்கணும், சபை கிறிஸ்துவின் நிமித்தம் தான் இருக்கணும். நியாயப்பிரமாணத்தை செய்ய வேண்டிய தேவையில்லை, கடைப்பிடிக்க வேண்டியதே இல்லை. இந்த பவுல் தான் 13 நிருபங்கள் எழுதினார். நிருபம் என்பது கடிதம். சபை எப்படிலாம் இருக்கணும், சபை எங்கே உட்கார்ந்துருக்குது, உன்னதத்தில் அமர்ந்திருக்குது, அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்குது, இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கார் அப்படிலாம் சொன்னவர் யார்?
பவுல். அல்லேலூயா. ஏன்னா பேதுரு கூட அந்த வெளிப்பாடு வரல. ஏன்னா பவுலுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் தெரியும். நியாயப்பிரமாணத்தின் வைராக்கியம் ஒன்று ஆண்டு அவனை தொட்டு இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கிறிஸ்துவை தான் குறிக்கும். அந்த கிறிஸ்து இப்போ வந்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும் போது நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, கடைப்பிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இவங்களுடைய மிஷினரி பயணம், பவுல் மொத்தம் 3 மிஷினரி பயணங்களை மேற்கொண்டார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த நாட்கள் எல்லாம் பாருங்கள், ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, வெறும் கப்பல் தான். கப்பல்னால் ரொம்ப இப்போ இருக்கிற வசதி வாய்ப்பு உள்ள கப்பல் கிடையாது. அப்படிப்பட்ட கப்பல், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பவுல் உலகத்தை சுற்றி வந்தார். இல்லையா? மேலே இந்த அபிஷேகத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட காரியம். அப்போது இந்த முதலாவது மிஷினரி பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இப்போ அந்த முதலாவது மிஷினரி பயணத்தை மேற்கொள்ளும் போது அவங்க கூட யாரெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, 5வது வசனத்தை வாசிங்க. சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். இந்த முதல் மிஷினரி பயணம், மிஷினரி அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. மிஷினரினா தேவனுக்காக நாம் அனுப்பப்பட்டவர்கள். இந்த முதல் மிஷினரி பயணத்தில் பவுல், பர்னபா, மார்க்கு என்ற யோவான். இந்த மார்க்கு என்ற யோவான் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் உதவி செய்யும்படியாக கூட போகிறாப்ப, ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒரு ஆண்டவருக்கு வச்சுருக்காரு. அல்லேலூயா. அவங்க பயணம் பண்ணி போகிறாங்க. முதல் மிஷினரி பயணம் போயிட்டு இருக்கும்போது அவங்க எந்த இடத்துக்கு வராங்க பாருங்கள். 5வது வசனம். 6. அவர்கள் பாப்பா பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது தீவை கடந்து இதில் வந்திருக்கணும். அவங்க கடல் வழியாக தான் ஊழியம் செஞ்சாங்க. பிரைஸ்லா. தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தை காரணம் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தை காரணம் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். பாருங்க, இவங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துக்காக வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வராங்க. அங்கே ஒரு மாயவித்தக்க யூதன், அவன் கிறிஸ்தவன் அல்ல, யூத தீர்க்கதரிசி, யூதன் மார்க்கத்துடையவன். அவனுக்கு இப்போ அந்த இடத்துல எலிமா என்ற ஒரு அதிபதியை கிட்ட பவுல் இந்த விசுவாச வார்த்தையை சொல்றதுக்காக போகிறாப்ப, இந்த அதிபதி கூட இருக்கிறவன் தான் இந்த தீர்க்கதரிசி. அவன் இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னா, பவுல் சொல்கிற அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடை பண்ணுறான். ரைஸ்லா. தடை பண்ண உடனே பவுல் என்ன செய்கிறான்னு பாருங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, அல்லேலூயா, ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பிரைஸ் காட். பரிசுத்தம். ஏற்கனவே நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, பந்தி விசாரிப்புக்காக 7 பேர்த்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அவங்க மேலே என்ன இருந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு, கிருபை இருந்துச்சு, விசுவாசம் இருந்தது என்றெல்லாம் பார்த்தோம். இங்கே பவுலையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருந்தார். இப்போ ஊழிய பாதையில் போயிட்டு இருக்கும்போது பவுலுக்குள்ளே இருக்கிற வரங்கள் செயல்படுகிறது. அல்லேலூயா. வரங்கள் என்ன செய்யுது பாருங்க. இந்த சில பேர்த்துமே நம்ம கை வைக்கும்போது சில வார்த்தைகள் நமக்கு வெளிப்படும். இன்னும் கொஞ்சம் போகும்போது பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படலாம். சோர்ந்து போய் ஏன் இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை இந்த சூழ்நிலையிலேருந்து மாற்றுவார். இப்போ இவன் எப்படின்னா, இந்த பவுலுடைய சுவிசேஷத்துக்கு இந்த யூதன் இந்த தீர்க்கதரிசி எதிர்த்து நிற்கிறான். இது போகக்கூடாது, இவங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு. இதுக்கு உடனே இந்த வரங்களில் அதிகம் பெற்ற பவுலுக்கு இது தெரிஞ்சிருச்சு. பரிசுத்தாவே நிரப்பப்பட உடனே அவன் உற்று பார்த்து அவன் சொல்கிறான், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது,
சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாங்கு கொடுக்கிறவங்களை தேடினான். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஏன்னா இந்த பவுல் கிறிஸ்துவத்துக்கு எதிராக செயல்பட்ட போது மத்தியான வேளையில் யார் ஆண்டவர் சந்திச்சு அவன் கண் என்ன செஞ்சார்? கண். ஏன்னா அவன் எல்லாத்தையும் துன்பப்படுத்திட்டு இருந்தான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்? கிறிஸ்தவத்துக்கு எதிராக நிற்கும்போது அப்போ பார்க்குறான், என் கண்ணை ஆண்டவர் 3 நாள் கழித்து தான் திறந்தார். இவன் பாருங்க, பசுத்தாவை நிரம்பி சொல்கிறான். சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டான், கபடம் நிறைந்தவனே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறான். வார்த்தை வெளிப்படுது பாருங்க. டக்குன்னு முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு இப்போ நீ பிசாசு யார் தான் ஏற்று நிற்பா? பிசாசு தான். பாருங்க, மாமிஸ்தோத்தர் நமக்கு போராட்டம். இப்போ சுவிசேஷம் பவுல் சொல்கிறான் அந்த அதிபதி கிட்ட சொல்லாதபடி குறுக்கிடுறான். அப்போ சுவிசேஷத்தை வசனத்தை வாசிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிறவன் யாரு? பிசாசு. பைபிள் ஸ்டடிக்கோ இல்லை நம்ம ஆராதனைக்கோ நம்ம போகக்கூடாதபடிக்கு தடை பண்ணுறவன்னு யார் தான் இருக்கிறீங்க? சத்துரு தான். ஏன்னா நம்ம இந்த வசனத்தை கேட்டுட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்முடைய கண் என்ன செஞ்சிடும்? இப்போ பவுல் வசனத்தை சொல்கிறான், அதை அதிபதி கேட்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணுறான். ரைஸ்லா. அப்போ நம்ம நல்ல ஆவிக்குரிய மற்ற காரியத்துக்கெல்லாம் பாருங்க நமக்கு தடையே இருக்காது. நீங்களே யோசித்து பாருங்கமே, ஆவிக்குரிய காரியங்களுக்கு தான் அதிகமாக தடை இருக்கும். மற்ற காரியங்களை பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும். மற்ற நாள் கூட நீங்கள் நாள் கூட எண்ணிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு ப்ரேயர் தவிர மற்ற நாள் பாருங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அது ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. உங்களுக்கு உதவி செய்யும்படி யார் இருக்கிறா? ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் கேட்கணும், ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் போதும். அவர் நம்ம பலப்படுத்துவார். நம்முடைய வாஞ்சியை அவர் புரிந்து கொள்வார். நம்முடைய இந்த சூழ்நிலை நான் இப்படி இருக்கிறேன், ஆனாலும் இதையும் நான் ஓவர் கம் பண்ணி நான் ஜெயிக்கணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த தடைகள் எல்லாம் நீங்கிவிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். பிரைஸ்லாம். ஆனால் உங்களுக்கு என்ன வேண்டும்? வாஞ்ச வேண்டும். ஆண்டவரே வாஞ்சா தானே உதவி செய்ய முடியும் அவர். ஆமென். பாருங்க, இப்போ உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் உடனே இந்த காரியத்தை அவன் பார்க்குறான். 12ஆம் வசனம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவன் உடனே மிராக்கிள் பார்க்குறான். அதிபதி கிட்ட தான் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறான் பவுல். இவன் பார்த்தா இவன் குறுக்கிட்ட உடனே அவன் அப்படியே கண்ணு கூடாகுது. அப்படியே பார்க்குறான். அப்போ இவங்க சொல்கிற வார்த்தை சத்தியம். ஹல்லேலூயா. அப்போ பவுல் சொன்னதை அவன் என்ன செய்து கொண்டான்? ஏற்றுக்கொண்டான். உடனே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு நடக்குது. அதுக்கு பிற்பாடு அவர்கள் பயணம் தொடர்கிறார்கள். வேற இன்னொரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. 14ஆவது வசனம் பாருங்க. அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. ஓய்வு நாள் எங்கே போய் உட்கார்ந்தாங்க? நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் எங்கே போயிட்டாங்க? ஓய்வு நாள் எங்கே போனாங்க? சர்ச்சில் போய் அமைதியாக. இவங்க பெரிய அப்போஸ்தலர்கள், ஆனாலும் அவங்க எதை கடைப்பிடிக்கிறாங்க? சர்ச்சில் போய் என்ன செஞ்சிடணும்? பவுல் மூலமாக இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது. இப்போ ஓய்வு நாள் இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? எங்கேயா போகலாம், ஆனால் போகல. அவர் எங்கே தான் போகணும்? சர்ச்சில் போய் உட்காந்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ உட்காந்த உடனே இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அப்பொழுது 15 வாசிங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இப்போ நம்முடைய நமக்கு எப்படி சர்ச் இருக்குது போல யூதர்களுக்கு ஜெபாலயம் இருக்குது. இப்போயும் நீங்கள் கொச்சின் போனீங்கன்னா யூதருடைய ஜெபாலயத்தை பார்க்கலாம். பிரைஸ்லா. அங்கங்கே இப்போ நம்ம சர்ச்சு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க வித்தியாசமாக இருக்கும். யூதர்கள் முறைமைப்படி தான் அவங்க ஆராதிப்பாங்க. இப்போ அந்த ஜெபாலயத்தில் பவுலும் உட்கார்ந்துருக்காங்க, சில ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் இருக்காங்க. ஏன்னா இப்போ சுவிசேஷம் இப்போ தான் நெஞ்சிட்டு இருக்குது. யூதர்கள் கிறிஸ்துவை நெஞ்சிட்டு இருக்காங்க, அறிந்து கொண்டிருக்காங்க. சில யூதர்கள் என்ன செய்யலை, கிறிஸ்துவை அறியவில்லை. ஆனால் சபை எங்கே தான் இருக்குது? யூதருடைய ஜெபாலயத்தில் தான் நடக்குது. சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? அப்போ எல்லாருமே கிறிஸ்தவங்கள் அல்ல,
யூதர்கள் முறைமைப்படி தான் இருக்குது. அப்போ யூதர்கள் முறைமைப்படி தான் இவன் உட்கார்ந்துருக்கும் போது அந்த ஜெப ஆலயத்துக்கு ஒரு தலைவர் பொறுப்பு இருக்குது. அவர் சொல்கிறாரு பவுலையும் பர்னாபாவையும் பார்த்து, சகோதரரே நீங்கள் ஏதாவது நீங்கள் வசனங்கள் செய்தி கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. இப்போ பவுல் யார் தான்? யூதன் தான். ஏன்னா ஜபாலயத்துக்குள்ளே யார் தான் போக முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரேசிலா. இப்போ உடனே பவுல் இப்போ பவுல் யூதன் தான், ஆனால் ரட்சிக்கப்பட்ட யூதன், கிறிஸ்துவை அறிந்த யூதன். இப்போ இவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு, ஐயோ நான் எப்படி ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டேன், அப்போ அவங்களும் என்ன செஞ்சுக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இப்போ சொல்ல ஆரம்பிக்க போகிறார். பாருங்க, அதுக்கடுத்து 16 பாருங்க. அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்து. கவனிங்கள், என்ன ஆரம்பிக்கிறார் பாருங்க. நம்ம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுதும் வாசித்துட்டு இருந்தோமானா முழு பழைய ஏற்பாடையும் கற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே ஸ்தேவான், எத்தனை பேர் அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்குதுல்ல? இப்போ ஸ்தேவான் சொல்லும்போது யூதர்கிட்ட எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்? ஆபிரகாமிலேருந்து ஆரம்பித்தான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இல்லையா? ஆமே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு சொல்லி, யோசேப்பு சொல்லி, அப்போ இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? எகிப்துக்கு போய் அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பவுல் எங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இந்த 40 வருஷம் இவங்க எகிப்தில் அடிமையாக இருந்த போது கர்த்தர் அவர்களை பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்தின் மூலமாக அவர்களை உயர்த்தி அவர்களை புறப்பட பண்ணினார். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்து. இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாப்ப? அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி. ஏன்னா கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது அங்கே தான். யூதர்களுக்கு இதை சொன்னால் தான் புரியும். யூதர்களுக்கு எதை சொன்னால் தான் புரியும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இந்த சந்ததி சொன்னால் தான் புரியும். அப்போது இங்கேருந்து ஆரம்பிக்கிறப்ப 40 வருஷமாக நம்முடைய ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்த உடனே அவங்க கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழைத்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ எந்த புஸ்தகத்துக்கு வந்துட்டார்னா யோசுவா புஸ்தகத்துக்கு வந்துட்டார். எங்கே வந்துட்டார்? இப்போ மோசே 40 ஆண்டு நடத்தின பிற்பாடு அடுத்த லீடர் யார் வராரு? யோசுவா. இந்த யோசுவாவும் காலேப்பு மட்டும்தான் முதல் தலைமுறையினர். மற்றவங்க எல்லாருமே வனாந்தரத்தில் அழிஞ்சிட்டாங்க. எதனால் அழிஞ்சு போனாங்க? ஆச்சா, கையை தட்டுங்கய்யா. அல்லேலூயா. பிரைஸ்ல. அவிசுவாசத்தினால தான் நெஞ்சாங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் தான் பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கொடுக்குறதுன்னு சொன்னார். ஆனால் அவங்க என்ன செய்யலை, பெற்றுக்கணும். 10 பேர் போன அந்த துர்ச்செய்தினால் முழு முதல் தலைமுறையினர் எல்லாம் நெஞ்சிட்டாங்க, வனாந்தரத்தில் அழிஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்படி பேசுனாங்க. ஆனால் காலேப் யோசுவா எப்படி பேசுனாங்க? என்னையா பேசுனாங்க? விசுவாச வார்த்தைகள் பேசினாங்க. அல்லேலூயா. அப்போ மூர்த்திக்கு தான் 100 மார்க் போடணும். அல்லேலூயா. என்னெல்லாம் பேசுனாங்க? இப்போ நம்ம பாருங்கள், இது ஒரு அதிகாரத்தில் முழு பழைய ஏற்பாட்டையும் கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? நம்ம இதை கேட்க நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அப்போது அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை பங்கிட்டது யார்? யோசுவா. அந்த கானான் தேசத்தின் வாழ்வை காலேப் யோசுவா அனுபவித்தாங்க. நம்ம யாராக இருக்கிறோம் என்றால் காலேப் யோசுவா போல் இருக்கிறோம். நாம் கர்த்தர் சொன்ன நல்வாழ்வையெல்லாம் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்வாழ்வை நாம் கண்டிப்பாக அனுபவிப்போம். இப்போ பங்கிட்டு கொடுக்க அன்றைக்கி யோசுவா இருந்தாப்ப இன்றைக்கி பங்கிட்டு கொடுக்க ஆவியானவர் இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய வாசிங்க 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். பாருங்க, இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்காரு? ஃபஸ்ட்டு யாத்திராம் புஸ்தகத்துலேருந்து ஆரம்பித்தார். அவங்க விடுதலையாகி
அப்படி ஆரம்பிச்சுட்டு நேராக எங்கே கொண்டு போகிறாரு, யோசுவா புஸ்தகத்துக்கு கொண்டு போகிறார். யோசுவா புஸ்தகத்தில் தான் இந்த 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு அந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன். கானானிகள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், எபூசியர்கள் இருந்த அந்த ஜாதிகள்லாம் என்ன செஞ்சார், ஆண்டவர் அழித்து பங்கிட்டு கொடுத்தார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதுக்கடுத்து யார் வந்தால், நியாயாதிபதிகள் வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சிம்சோன், கிதியோன் இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நியாயாதிபதி புஸ்தகம். அதுக்கடுத்து யார் வர, தீர்க்கதரிசியாக சாமுவேல் வராப்போ. சாமுவேல் வந்து ஜனங்களுக்கு, ஏன்னா இப்போ யோசுவா மரிச்சிட்டாங்க. யோசுவா மரித்த பிற்பாடு நியாயாதிபதிகள் வராங்க. நியாயாதிபதியெல்லாம் மரித்த பிற்பாடு தீர்க்கதரிசி வராங்க. தீர்க்கதரிசியெல்லாம் மரித்த பிற்பாடு ஜனங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போ முதல் ராஜா யாருன்னா சவுல். சவுலில் ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். அப்போ சவுலுக்கு அப்புறம் யார் வரா, தாவீது ராஜா. பிரேசலாம். இப்போ நம்ம தாவீது ராஜாவுக்கு அப்புறம் யார் வரா, நம்ம போன வாரம் தியானிச்சோம், சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் பல ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க, வராங்க. இப்போ இந்த தாவீது ராஜா கோத்திரத்தில், அந்த யூதா கோத்திரத்தில் கிறிஸ்து பிறக்க போகிறார். எங்கே கொண்டு வந்து எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஏன்னா யூதர்களுக்கு எதை சொன்னால் தான் புரியும். நேரடியாக கிறிஸ்துவை சொன்னால் அவங்க மேசியான்னு என்ன செய்ய மாட்டேங்காங்க, நம்ப மாட்டேங்க. இது பைபிள் ஸ்டடியாக இருக்கலாம், உங்களுக்கு ஆழமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஏன் அவங்க நம்ப மாட்டேங்க? அவங்க நம்புன்னா அவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணும், அவங்களுடைய பாணியிலே சொன்னால் தான் அவங்க என்ன செய்வாங்க, நம்புவாங்க. அப்போ பாருங்கள், அப்படி சொன்ன உடனே தாவீதை குறித்து சொல்லி, தாவீதுக்கு அருளின அந்த கிருபையை குறித்து சொல்லப்பட்டுகிறது. தாவீது தனக்கு சித்தமானவையெல்லாம் செய்வான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, இப்படி அவனுடைய சந்ததியில், யாருடைய சந்ததியில், தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் சந்ததி. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் திருப்பி பாருங்கமே. இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை குறித்து சொல்லும் போது எங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க, மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் பாருங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய, எதுக்கு ஆபிரகாமின் குமாரன்? இப்போ கிறிஸ்து எங்கிருந்து தான் வர்றாரு, ஆபிரகாமின் சந்ததி. இப்போ நம்ம யாருடைய சந்ததியாக இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததி தான். அல்லேலூயா. அடுத்தது யாரு, தாவீதின் குமாரன். யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ தாவீதுக்கு அருள்னி அந்த கிருபையும் நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா. நம்ம கோத்திரம் நல்ல கோத்திரம் தான். பிரேசலா. பாருங்கள், அப்போது அப்படி இங்கே வந்துடுங்க, 23க்கு வந்துடுங்க. அப்போஸ்தலர் 13:23. அவனுடைய சந்ததி தேவன் வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேலுக்கு இரட்சகரை இயேசுவை எழுப்ப பண்ணினார் அப்படின்னு சொல்லி வராங்க. எப்படி அந்த கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய கோத்திரம் எது, யூதா கோத்திரம். பிரேஸ்லா. இயேசு கிறிஸ்துடைய கோத்திரம். அப்போ யூதா கோத்திரத்தில் யார் வந்தார், தாவீது வந்தார். அப்போ தாவீது அப்போ அப்படியே சொல்லிட்டு வந்த உடனே அந்த கோத்திரத்தில் இயேசுவை எழுப்ப பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கு. இவரை வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். இப்போ எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. இப்போ வந்து புதிய ஏற்பாடு ஃபோக்கஸ் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார், யோவான் ஸ்நானகன். நல்லா புரியுதுங்களா? இப்போ இவர் யூதா கோத்திரத்திலேருந்து பிறந்தார். அப்போ தேவன் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து இப்படியே வராரு, அவர் தான் மேசியா. அல்லேலூயா. அப்போ இப்போ யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தது எல்லா யூதர்களுக்கும் தெரியுது. அப்போ உடனே யோவானை சொல்றாரு. அப்போ யோவான் என்ன சொன்னான்னு சொல்றாரு பாருங்க, வாசிங்க. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவைக்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும், ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். கவனிங்கள். இப்போ ஆண்டு கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டாரா, இப்படி அவர் இப்படி ஆண்டு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் என்னெல்லாம் போட்டிருக்கதோ அதன்படி தான் அவர் வந்தார். ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, அவரை அறியாமல் பிலாத்துக்கிட்ட என்ன செஞ்சீங்க, ஒப்பு கொடுத்தீங்க அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்லுவாங்க. அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். உடனே கூட கலிலியாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார்.
அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளையாகிய நமக்கும் நிறைவேற்றினார். என்ன சொல்றாரு? அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கும். பிதாவாகி தேவன் கிறிஸ்துவை எழுப்பினார், அவரிடத்தில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். இப்போ நம்மளாம் யாருடைய பிள்ளையாக மாறிட்டோம்? அவருடைய பிள்ளையாகிய நமக்கும் அதை நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க. அப்போ சுவிசேஷம் என்னது? நற்செய்தி. சுவிசேஷம் என்னது? கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது தான் சுவிசேஷம். இதுதான் குட் நியூஸ். நம்ம சுவிசேஷம் சொல்கிறோன்னு ஆண்டவர் உங்களை தட்டிக்க போகிறாரு, உங்களை நரகத்தை தூக்கி போட்டுருவார், அது என்ன கிடையாது, சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் எப்படி கொண்டு வராங்க பாருங்க, அப்படியே கொண்டு வந்து அவரை நாங்கள் உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கிறோம். நீங்கள் உண்மையாகவே அவரை அறியாமல் நெஞ்சிட்டீங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டீங்க. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தேவன் சொன்னபடியே இப்போ நாங்கள் அவருக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? சாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக விளக்கமான ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறாங்க பவுலிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாவீதும் கூட இதை இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 38 பாருங்கள், 38, 39 வாசிப்போமா? ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவையினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பழைய ஏற்பாட்டின்படி யூதர்கள் பாவ மன்னிப்புக்காக என்ன செஞ்சாங்க? விலங்குகள், பறவைகளுடைய ரத்தத்தை நெஞ்சாங்க. ஒவ்வொரு வருடமும் நெஞ்சிட்டு இருக்கணும், செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இப்போது இவர் சொல்கிறார், இல்லைங்க, நம்முடைய பாவத்துக்கு, சாபத்துக்கு, வியாதிக்கு, தரித்திரத்துக்கு, தண்டனைக்கு அத்தனைக்கும் இயேசு பலி ஆயிட்டாரு. அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தினால் நீங்கள் விடுதலை பெற முடியாமல் இருந்ததை இவர் மேல் நீங்கள் விசுவாசம் வச்சீங்கன்னா நீங்கள் சாபத்திலேருந்து, தரித்திரத்திலேருந்து, வியாதியிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க. அப்போது கிரியையினால் அல்ல, நீங்கள் இயேசு மேல் வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. அப்போ நம்ம நம்பிக்கை கிறிஸ்தவம் அப்படின்றால் யாரை மையமாக கொண்டு இருக்கிறது? கிறிஸ்துவை மையமாக கொண்டு இருக்கு. நம்மளை அல்ல, நான் என்ன செஞ்சேன், நான் ஏன் கிரியை என்ன, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அது அல்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. கிறிஸ்து நமக்கு என்ன செய்து முடித்தார் என்பதை சார்ந்தது தான் கிறிஸ்து. இப்போ இங்கே அழகாக சொல்லுவேன், மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளென்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளென்று இவராலே, யாரால? இயேசு கிறிஸ்துவால. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? அப்போ நமக்கு ஒன்றே ஒன்றுங்க, சிலுவை தான் முக்கியம். அல்லேலூயா. இயேசு தான் முக்கியம். இயேசுவினாலே நம்ம விடுதலையாக முடியும். இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகின்றான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். இப்போ நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட நம்ம பாவியால் நம்ம யாரை? நீதிமான். அவருடைய தரித்திரத்தினால் நம்ம ஐஸ்வர்யவானாய் மாற்றுவோம், அவருடைய காயங்களால் நாம் சுகமாக இருக்கிறோம். பிரைஸ்கா. அப்போ இதெல்லாம் எதன் மூலமாக தான் வருது? விசுவாசம்தான். இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அப்போ ஒன்றே ஒன்று, நம்ம விசுவாசத்தை நெஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசம்தான் இங்கே கிரியை. விசுவாசம் மட்டும்தான். யார் மேலே விசுவாசம்? ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம். பிரைஸ்லாம். அப்படியே சொன்ன உடனே அன்றையும் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எல்லாம் சொல்கிறேன். உடனே கீழே அந்த விவரித்து சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே 42 பாருங்கள், 42, 43 பார்ப்போம். அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. பாருங்க, இப்போ சபையில் யூதர்களும் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட புறஜாதி இருக்காங்க. பாருங்க, என்ன நல்ல விசுவாசி பாருங்க. முதல் வாரம் பிரசங்கம் பண்ணி முடித்தோன்னு கேட்க, ஃபஸ்ட்டு செய்தி சூப்பராக இருக்குது, இந்த செய்தி எங்களுக்கு இன்னும் மிச்சத்தை அடுத்த வாரம் நீங்கள் என்ன செய்யுங்க. இல்லையா? நீங்கள் என்ன செய்தி கொடுத்தீங்க, இப்போ கொடுத்த செய்திக்காக நன்றின்னு கூட சொல்கிறது கிடையாது.
இவங்க 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 இவங்களோட எதிர்பார்ப்பாங்க, சூப்பராக இருக்குது, இந்த செய்தியை நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்ப அடுத்த வாரமும் எங்களுக்கு நல்ல விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. நம்ம சபையை மாதிரி நினைக்கிறேன். ஆமென், ஆமென். நல்லா பேசுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த வாரம் நல்லா பேசிட்டீங்க. இதே செய்தி அடுத்த வாரம் என்ன செய்யுங்க, தொடருங்கள், நாங்கள் கேட்குறோம். அல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, நல்லா நம்ம சபை மாதிரி தான். ஆமென். அப்போ உடனே பாருங்க 43 பாருங்க. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களையும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார். பாருங்க, அந்த தேவ வார்த்தை மேலே இருக்கிற அந்த அக்கறையை கண்டுபிடிக்கலாம். சர்ச்சு முடிஞ்சவொடனே எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க, ஆனால் சில குறிப்பிட்ட பேர் மட்டும் இருக்காங்க. அல்லேலூயா. கடைசி வேற உட்காந்து பாஸ்டர் கூட பேசி வசனங்களை பேசி அதை குறித்து தியானிச்சுட்டு தான் ஒரு குரூப் என்ன செய்யுது, அந்த குரூப்பு தான் இந்த குரூப்பு. அல்லேலூயா. அவங்க கேட்குறாங்க, யூதர்கள் இப்போது புறஜாதிகள் மட்டும் இல்லை, இந்த யூதருக்குள்ளேயும் ஒரு வேலை நெஞ்சிருச்சு, நடந்துச்சு. ஆமாம், அப்போ தாவீது குமாரன் கோத்திரத்துலலாம் இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்க பிறந்த, அப்போ நம்ம நம்பின விசுவாசித்து அந்த மேசியா யார் தான், இயேசு தான். அப்போ கண்கள் என்ன செய்ய திறக்கப்படுது. அல்லேலூயா. பாங்க, சபை முடிஞ்சோன்னு எல்லாம் கடற்கரை போகல, ஒரு குறிப்பிட்ட வேறு இருந்து வார்த்தையை கேட்டுட்டு அப்படி போகிறாங்க. பிரைஸ்லாம். ஒரு குரூப் என்ன சொல்லிச்சு, சூப்பராக இருக்குது, எங்களுக்கு அடுத்த வாரமும் சொல்லுங்கன்னு. ஒரு குரூப் என்னச்சு, இருந்து இன்னும் இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் போகிறாங்க. அல்லேலூயா. நம்ம சர்ச்சு மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமென், ஆமென், பிரைஸ்லாம். இப்போ பாருங்க, இதுக்கடுத்து என்ன ஆகுது பாருங்க, 44. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அல்லேலூயா. இவங்க போய் வெளியே போய் நினைஞ்சிட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க. போய் அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அந்த கோத்திரத்தில் வந்து நம்ம அப்போ முப்பிதாக்கள் சொன்ன அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன மேசியா யாரு தான், இயேசு தான் அப்படின்னு சொன்னால் ஜெபாலயத்தில் கொஞ்சம் குறைய பட்டணமே வந்து கூடிருச்சு. எதை கேட்குறதுக்குன்னு தெரியுமா? வாங்க, சூப்பராக அதெல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஓய்வு நாளில் கொஞ்சம் குறைய பட்டணத்தார் வரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். இல்லையா? பிரியாணி போடுறோம் இந்த வாரம் இல்லையா? அதுக்காக என்ன செய்யல, கூட்டம் கூடல, வசனத்தை கேட்கணுயா. இல்லையா? வசனத்தை கேட்கணும், ஆராதனையில் பங்கு பெறணும், பைபிள் ஸ்டடியில் போய் வசனத்தை கேட்கணும், ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை கேட்கணும். பட்டணமே நெஞ்சிருச்சு வசனத்தை கேட்குவதற்காக. இல்லையா? எவ்வளோ ஒரு அப்படி நம்ம வாழ்ந்துக்கு எடுத்து வைத்து ஜெபம். ஆண்டவரே, எங்கள் சபையும் எங்கள் சபை மக்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்குள்ளையும் வசனத்தை கேட்கணும் ஆண்டவரே. அந்த தாகம் எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் நீங்கள் கொடுத்து விட்டதுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ உடனே அந்த பகுதியில் நிறையா பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 49 வாசித்துருமா? கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. அற்புதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வசனம் தான் வானம பூமி ஒளிந்து போனாலும், அப்போ அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, பிரசித்தமாயிடுச்சு. அப்போ செய்தியை வந்து ஆர்வமாக கேட்கணும். இல்லையா? செய்தி வேளையில் அப்படியே தூங்காமல் அப்படியே கேட்கக்கூடிய அந்த அபிஷேகம் நம்மேல் இருப்பதாக, சபை மக்களுக்குள்ள இருப்பதாக. அந்த வசனத்துக்கு வசனம் நினைஞ்சிச்சான், அந்த தேசம் முழுவதும் நினைஞ்சிச்சான், பரவி விட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52 சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பிரைஸ்லா. ஹல்லேலூயா. இப்போ வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன வந்துடும், சந்தோஷமும் வந்துடும், அடுத்து என்ன வந்துடும், ஆவியாண்டு நிறைய வந்துடும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்து நின்று நம்ம கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு அற்புதமான இந்த பைபிள் ஸ்டடியில் எங்களோடு நீங்கள் இடைப்பட்ட நல்வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாகவே எங்கள் சபை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அவர்கள் ஜெபம் பண்ணி
உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவங்க கூட இடைப்பட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுமா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்களும் எங்கள் சபை மக்களும் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து உபவாசித்து கொள்ளும்போது ஆவியானவர் எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த வெளிப்பாடு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனம் மேற்கொண்டது ஆண்டவரே. வசனத்தை கேட்கக்கூடிய வாஞ்சை எங்களுக்கு அப்பா சபை மக்களுக்கு உண்டானதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிக்கா பாலாபாலோ மா ராபா ரெபே ரபோ ஷாக்கா லாபா பா தே பேக்கா லோ பா ராக்கா லெக்க லாபா பா நேமி ஓ ரேனி மானிஷக்கா லாபா லாபாலா. அப்பா பரிசுத்த ஆவியினால் பவுல் நிரப்பப்பட்டது போல, சத்தியங்களை விவரித்து சொன்னது போல நாங்களும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அதிகமாக இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. இதுக்கு ஒரு வாஞ்சை எங்களுக்கு கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம் 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 அப்பா. தொடர்ச்சியாக எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட்.